ஹாய் பட்டர்ஃப்ளைஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க. நான் இப்போது எப்படி இருக்கேன்னா பக் 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 அப்படின்னு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் என் ஹார்ட்டுக்கு பேசி பேசி அதை ரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியமானது எது தெரியுமாங்க? சொல்லுங்கள், கெஸ் பண்ணுங்கள். எதுன்னு? காசா, பணமா? ஸோ காசு பணம் எல்லாம் ஒன்று தான். ஓகே, அது புரியுறவங்களுக்காக சொல்கிறது. சில பேருக்கு தமிழ் தெரியும், சில பேருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே என்ன தேவை? ஃபஸ்ட்டு காரா, வீடா, பணமா? பணம் மீன்ஸ் மணி, வேறு எக்ஸட்ரா கிடையாது. நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த வாழ்க்கையில் சர்வே பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு ஹார்ட். நம்மளோட ஹார்ட் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். அது எப்படியெல்லாம் ரெஸ்ட் இருக்கும்? ஏன் இன்றைக்கி ஹார்ட் பற்றி பேசுகிறாங்க? இன்றைக்கி யோசனையாக இருக்க சொல்கிறேன். அது ரெஸ்ட் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? தேவையில்லாமல் பேசாதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை பண்ணணும். அந்த ஹார்ட்டுக்கிட்ட வந்து நீங்கள் நிறைய பேசுங்க. இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு காரணமே எங்கள் அம்மா கொடுத்த அந்த மோட்டிவேஷனும் எங்கள் அப்பா கொடுத்த அந்த மோட்டிவேஷன். என்னை பார்க்குறவங்க, எனக்கு பிடிச்சவங்க எனக்கு தேடி வந்து எனக்காக சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நான் எடுத்துகிட்டு சர்வே பண்ணி இந்த லெவல் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களாலேயும் முடியும். படிக்கலைன்னா கூட யூ கேன் பிகம் அ ஸ்டார். எப்படின்னா அந்த ஹார்ட்கிட்ட நீங்கள் பேசணும். அப்படியே தியானம் பண்ணி உட்காரும்போது நீங்கள் உள்ளே இன்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் எப்பவுமே ஹார்ட்டுக்கிட்ட தானே பேசுவேன். ஹார்ட்டு, பறவைகள், நேச்சர், என்னோடய மிஷின்ஸ், வீட்டில் இருக்க பொம்மை, குழந்தைங்க, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஓகே, மனுஷங்கிட்ட பேசினா என்ன ஆகுன்னா தேவையில்லாமல் ஒரு கான்வர்சேஷன். அங்கே ஒரு பாலிட்டிக்ஸ். எனக்கு பாலிட்டிக்ஸ் பற்றி தெரியாதுங்க. அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆனால் பால் கவர் பற்றி தெரியும், பாலித்தின் சீட்டை பற்றி தெரியும், ஆனால் பாலிட்டிக்ஸ் பற்றி தெரியாது. ஸோ என்னடா அது, இவங்க எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சொல்கிறேன் பொறுமையாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து சொல்ல வந்தது என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட்டை வந்து சேவ் பண்ணணும். அதுக்கிட்ட பேசணும். எப்படி பேசணுன்னா, உள்ள முயற்சி பாருங்கள். உள்ளே நிறைய மிராக்கிள்ஸ் இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் பார்த்து என்னோடய டைரியில் எழுதி வச்சுருக்கேன். அதை நீங்கள் யார்கிட்டையும் காமிக்கலாம். அதை நீங்களே எடுத்து பார்த்து ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போது அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மாஸ்டரை பார்த்தோன்னா கண்டிப்பாக கேட்பேன், இதெல்லாம் என்னது அப்படின்னு. ஸோ அந்த மிராக்கிள்ஸ் வந்து எனக்கு சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை. நான் வந்து என்னோடய வயிறு வந்து இப்போ கொஞ்சம் புண்ணாக இருக்குது. அதை நான் அதை ஃபீல் பண்ணேன். நான் மகர்ஷி மாஸ்டரோட தியானம் போகும்போதும் வந்து எனக்கு வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட், இந்த ஃபிங்கர்ஸை வச்சு நம்மளுக்கு எங்கே ப்ராப்ளமோ அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக படுத்து அதில் அந்த பாயிண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே உணர்ச்சி கவனிங்க, அது வந்து க்யூர் ஆகும். சேம் சிலதெல்லாம். ஓகே, அதை நீங்கள் உணர்ச்சி பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு வலி இருந்தால் கூட போயிடும். வலி இருக்கா போயிடும். ஜாலியாக பேசுங்க, கேம்ஸ் விளையாடுங்க. என்ன பேசலாம்? நீங்கள் வந்து சீரியல் பார்க்குறீங்களா பாருங்கள், டான்ஸ் ஆடுங்க, ஆடுங்க, பாட்டு எல்லாமே பண்ணுங்கப்பா. ஆனால் கிடைக்கிற டைம் ஃபுல்லாக உங்கள் ஹார்ட்கிட்ட பேசுங்க. உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே நீங்கள் கவனிங்க. பாடியை ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா விதவிதமான ஒரு எப்படி உங்களுக்கு கார்டன்ஸ் பிடிக்குமா? ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கும். எனக்கு நேச்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும்போது அந்த லைட்ஸு டிஃப்ரெண்ட்டாக அவதார் மூவியில் வரும் தெரியுமா, அது மாதிரி. ஸோ அதனால் யாரையுமே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹர்ட் பண்ணாதீங்கன்னா. ஹர்ட்னா என்ன தெரியுமா? கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஹர்ட் பண்ணுறது மீன்ஸு என்ன இவன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, ஒல்லியாக இருந்தாலும் திட்டுவாங்க, குண்டாக இருந்தாலும் திட்டுவாங்க. அதெல்லாம் காதலியே வாங்கிக்காதீங்க. நான் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே. இப்போவும் அப்படியே தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ போடுங்க, சாப்பிடுங்க. எல்லா இடத்துக்கும் போகணுமா, தனியாக போய் சர்வை பண்ணுங்கள்.
எல்லா ஐட்டமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களால முடியும். என்னால் முடிஞ்சது உங்களால் முடியாது, உங்களாலையும் முடியும். அதுக்கப்புறம் யாரை பற்றியும் சீ இது என்ன ட்ரெஸ்ஸு, இது கேவலமாக இருக்குது, என்ன நீ போட்டு போனோம். ஓகே. அதே மாதிரி சில பேர் வந்து அவன் அவ்வளோ பிளாக் மணியில் இந்த வீடை வாங்கிட்டான், அவன் ஒயிட் மணியில் வாங்கினான்னா பிளாக் மணியில் வாங்கினா இல்லை, இப்போ என்ன நீ வாங்கணும். அவனை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு பதிலாக நம்ம ஹார்ட் கிட்ட நம்ம பேசிகிட்டே இருக்கணும். பேசிகிட்டே இருந்தால் எனக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இன்றைக்கி நான் நிறைய பேர்கிட்ட வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக மெயினாக வந்து எங்கள் மதர்-இன்-லாவுக்கு மாமியாருக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அந்த சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறவங்களுக்குலாம் வந்து கூட்டி காட்டினேன். இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறதுக்கான என் குழந்தைய நான் காப்பாற்றுறதுக்கான என்னங்க குழந்தைன்னு சொல்கிறது என்னங்க, என்னோடய கிளாட் பிளாடர் தாங்க நான் குழந்தைன்னு நினைக்கிறேன். நான் கஷ்டப்படும் போது அதுக்கிட்ட நான் ரொம்ப பேசினேன். ஒரு விஷயம் இருங்க, கிளாட் பிளாடர் கிட்ட நான் நிறைய பேசினேன். எப்பவுமே பேசுவேன், என்ன சொல்ல மாதிரிக்கிட்ட சொல்லுவேன். நான் மற்றவங்களுக்காக தானே. அது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய ஸ்டோரி, நான் உங்களுக்கு அதை அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் வந்து நான் சொன்னேன், இந்த வாட்டி நான் உன்னை ஸ்பாயில் பண்ண விட மாட்டேன், உன்னை நல்லா பார்த்துட்டேன். இப்போ ரீசன்ட் டைமில் கூட யாராவது பார்த்து சாப்பிட்றது அதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆசை வரும், டெம்ப்ட் ஆகும்ல. அதனால டெம்ப்ட் ஆகிடுச்சு. மங்கி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதனால எனக்கு டெம்ப்ட் ஆகிடுச்சு, சாப்பிட்டேன். ஆனால் வந்து எனக்கு எப்படி யார் மூலிமானா ஒரு குட் ஹார்ட்டும் இன்னொரு குட் ஹார்ட்கிட்ட, இப்போ நான் குட் ஹார்ட்டுன்னு எனக்கு எப்படி தெரியும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ குட் ஹார்ட்டு அப்படின்னு, குட் சோல், குட் பியூர் சோல் அப்படின்னு சொன்னால், ஓ எனக்கு தெரியல, இது என்னோடய நேச்சர். என் அப்பா அம்மா எல்லாமே இப்படி தான். ஸோ அந்த அந்த பிளட்லேருந்து வந்திருக்கேன்ல, அப்போ நான் எப்படி இருக்குன்னு. ஸோ அதனால் அதுக்கிட்ட நான் பேசினதுனால அது வந்து நான் இப்போ பாதுகாப்பாக பார்த்துட்டேன். ஸோ அதனால நான் இப்போ கூட என் மாமியார்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும். உங்களுக்கு வந்து ரொம்ப யாரை பற்றியும் நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் வந்து ஜாலியாக இருங்க. அவங்க நிறைய இந்த சீரியல்லாம் பார்த்துட்டு போகும்போது எல்லாம் என்னமோலாம் பண்ணாங்க, ஒரு மாதிரி என்னமோ நம்ம இந்த உலகத்துக்கே வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. இப்போ நான் சொன்னேன், ஒன்றுமே இல்லை, ஜாலியாக இருங்க, எதை பற்றியும் நினைக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க. உங்கள் உடம்பை நல்லா கவனிங்க. உள்ளே அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மிராக்கிள்ஸ் அதில் உள்ளே பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டில் நீங்கள் பேசினா நீங்கள் ஆசைப்பட்டது உங்களை தேடி வருங்க. எனக்கு இப்போ எப்போவுமே சின்ன வயசுலேருந்து நான் மனசுக்கிட்ட என்ன நினச்சிடும் அந்த உட்காந்து தியானத்தில் அது அப்படியே எனக்கு வரும். நான் எப்பவுமே நைட்டில் கிடக்கிற டைம் ஃபுல்லாமே அது பண்ணுவேன். நான் இப்போ வந்து திருப்பியும் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் மனசுக்குள்ளே நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், ஏன்னா இனிமேல் ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நிறைய மிராக்கிள்ஸ் நம்ம பார்ப்போம். நிஜமாங்க சும்மா கிடையாது. அதுக்கப்புறம் மற்றவங்கள நீங்கள் ஜாலியாக பண்ணுறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேம்ஸ் விளையாடுங்க. இன்றைக்கி கூட மார்னிங் ஒருத்தவங்கிட்ட என்னோடய ஃப்ரெண்ட்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இல்லைப்பா நான் என் சைல்ட்ஹுட்லாம் நல்லா பேசணும், பட் ஆனால் எனக்குள்ளே அந்த கான்வர்சேஷனில் ஏதோ சண்டை வருது. சண்டை வருது, நீங்கள் கேம்ஸ் விளையாடுங்க. நானும் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுவாங்க, ப்ராமிஸாக சொல்கிறேன். அவங்களும் நாங்களாம் வந்து விளாடுவோம். நாங்கள் சின்ன வயசில் என்ன விளாடணும் அதெல்லாம் விளாடுவோம். அவங்க பசங்க நாங்களாம் உட்காந்து விளாடுவோம், ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு பாட்டெலாம் பாடிட்டு. அவங்க அப்பா இவ்வளோ பெரிய சிங்கர்னு அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியல. அவங்க அப்பாவில் நீ சூப்பராக பாடுறேன் பிரீத்தி அப்படி சொல்லுவேன். தேங்க்ஸ் பிரீத்தி அப்படி சொல்லுவேன். ஐயோ அந்த தேங்க்ஸ், உன்னால எனக்கு இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்குன்னு எனக்கே தெரியல. நான் வந்து படிப்புக்கு பின்னாடி போயிட்டேன் அந்த காலத்தில். அதனால எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது, அது மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அப்படிலாம் இருந்ததுனால என்னோடய டேலண்ட்டை நான் எடுக்க முடியல, வெளியே கொண்டு வர முடியல. ஸோ ஒரு மனுஷனுங்களுக்கும் டேலண்ட்ஸ் இருக்குது, அதை வெளியே கொண்டு வந்து அதில் உங்களுக்கு மணி நிறைய வேணும்னா நீங்கள் அதில் கூட கெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது உங்களோட விஷயம். நான் இது தான் பண்ணணும் நான் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் ஹார்ட் கிட்ட பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் டேலண்ட் எல்லாம் வெளியே வரும். உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். மற்றவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்களும் மெயினாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஹாப்பியாக இருந்தாதானே மற்றவங்கள ஹாப்பியாக வச்சுக்க முடியும். கரெக்டாக? ஸோ அதுதான் என் மாமியார்கிட்ட சொன்னேன். நல்லபடியாக அவங்க போயிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தான். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட இருந்தால் நான் வீடியோவில் போடல, இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். பார்க்குறவங்ககிட்டலாம் சொல்லிகிட்டு இருந்தேன், நீங்களும் கூட்டு பிரார்த்தனை. இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கூட்டு பிரார்த்தனைங்க.
எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, "பிரீத்தி எப்படி இருக்க? நான் உனக்காக பிரார்த்தனை பண்ண தெரியுமா?" என்னோட சைல்ட்ஹுட் ஆன்டிஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, கஸ்டமர்ஸு. அப்போ எனக்கு அப்போ எனக்கு இப்போ என்ன இவ்வளோ பேருக்கு பிடிக்குதுல்ல, அப்போ யாருக்காக இருக்கணும்? நான் வந்து இருக்கணும். நம்மளே நம்மளோட உயிரை வந்து எடுத்துக்கூடாது. புரியுதா? நம்ம வந்து கடவுள் நமக்கு என்றைக்கு எடுக்கிறாரோ அன்றைக்கி தான் நம்ம போகணும். ஏன்னா அவர் தான் நம்ம படைச்சாரு. ஸோ அதனால் நம்ம யாருக்காக இருக்கணும்? கடவுள் தெரியும். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அந்த ஹார்ட்கிட்ட உங்களுக்கு எதாவது ஆசைப்படுறீங்கன்னா ஹார்ட்கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிளான்ஸ் கிட்ட பேசுங்க. அதோட எஃபெக்டே நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க, மிராக்கிள்ஸ் பார்ப்பீங்க. அதை நான் டெய்லியும் எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்களே பார்க்குறீங்களா பாஸ். அதனால் அப்புறம் இப்போ நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் முடிஞ்சது. இப்போ தான் என் நாத்தனார்கிட்ட வந்து, நாத்தனார் மீன்ஸ் கோ சிஸ்டர், அவங்ககிட்ட வந்து நான் கேட்டு, நான் இன்ஃபர்மேஷன் கேட்டு வாங்கிட்டு, சரி இந்த வீடியோ போட்டேன்னா ஏன்னா நான் தனித்தனியாக கால் பண்ணி சொல்லுறது இல்லையா, ஒரு வீடியோவை போட்டேன்னா உலகமே பார்த்துப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ அதனால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஆப்ரேஷனு. அப்போ ஐசியூ ரூமுக்குள்ளே கொண்டு போகிறாங்களாம். அங்கே ஒரு 3 நாள் அப்சர்வேஷன் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுலேருந்து அடுத்த ஸ்டேஜ் அவங்க நல்லபடியாக ஹெல்த்து, அதுவும் நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. ஹெல்த் வந்து நல்லபடியாக வந்துட்டுனா நார்மல் ரூமுக்கு வந்துட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் ஹார்ட்டை நல்லபடியாக ரெஸ்ட்டு கொடுத்து அது நல்லபடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோன் வருதுங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு பாருங்கள். இது கண்டிப்பாக உண்மைங்க. வேர்ல்ட் ப்ராமிஸ் சொல்கிறேன். இது 100% இல்லை, 10,000%. அதுக்கு 10,000 தான் எனக்கு தெரியும், கோடி அதுக்கு மேலே கூட ப்ராமிஸாக சொல்கிறேன். ஹார்ட் கிட்ட பேசுங்க, அதுக்கு ரெஸ்ட் கொடுங்க. இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.